ஒருவேளை குளம் கலக்கப்படும் போது ஆண்டவர் அவங்க அந்த இடத்துல நின்னு நான் அந்த குளத்துல போய் இறங்கிட்டா எனக்கு விடுதலை கிடைக்கும்ல. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கண்களுக்கு முன்பாக முயற்சி எடுக்க கூடாத நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான தடைகள் இருக்கலாம். நீங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது என்கிறதற்காக உங்களுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான நெகட்டிவ் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படலாம். எப்படி நீ முயற்சி எடுக்கிற? இப்படி நடந்துரும். நீ அங்க பாரு, இங்க பாரு, இந்த மனுஷனை பாரு, இது நடக்க போவது இல்லை, இது நடக்காது, அவர்கள் தான் ஜெயிக்க போறார்கள், நீ தோற்றுதான் போவ, நீ எடுக்கிற முயற்சி வீண், நீ அந்த இடத்துக்கு போகாத, உன்னுடைய பலத்தை நீ எதுக்கு நீ பிரயோஜனப்படுத்துற? வேண்டாம், நீ இங்கேயே இரு, நீ இந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு, இதுதான் உன்னுடைய தலையெழுத்து. இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான நெகட்டிவ் இருக்கும் போது ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு எத்தனை எதிர்மறையான காரியங்கள் எனக்கு முன்னாடி இருந்தாலும் என் தேவன் என்னை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் பார்க்கிறார். இத்தனை சூழ்நிலையின் மத்தியிலையும் நீங்கள் எடுக்கிற முயற்சி கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை, உங்க நம்பிக்கை வீண் போவது இல்லை. உங்களுடைய முயற்சியை கனப்படு